உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டக்காகி நிற்கிதா? இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களோட ஜர்னியை நீங்களே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்துருப்பேன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்பலாம் பேசலை. ஒரு நச்சுன்னு 4 டிப்ஸில் நான் உங்களுக்கு வந்து ஒரு 7 டேஸில் வந்து எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம், இதை 15 டேஸ் ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும் இதோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கால்குலேஷனோட உங்களுக்கு நிறைய பேருக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பிகினர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி. ஸோ இது நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி பார்ட் 1 வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்ட் 2 ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நல்லதாக சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆனது, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நிறைய உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன்னு பார்த்துடலாம். பார்ட் 2 ஆஃப் நச்சுன்னு 4 டிப்ஸில் 7 டேஸில் நீங்கள் உங்கள் வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை இப்போ நம்ப மாட்டீங்க. ஆனால் இந்த 4 டிப்பையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். டிப் நம்பர் 1, மனக்கட்டுப்பாடு வேண்டும். சே நோ. ஸோ நிறைய இடத்துல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல தான் நம்ம வந்து கட்டுப்பாடை மீறி நம்ம வந்து சாப்பிட்ற சிச்சுவேஷன்ஸ் அங்கே தான் வருது. ஸோ என்ன ஒன்று தானே, ஒரு வடை தானே, என்னப்பா இவ்வளோ கம்மியாக சாப்பிட்ற, என்ன டயட்டில் இருக்கியா அப்படின்னோடனே ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இன்னும் நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ சே நோ. நிறைய இடத்துல டயட்டில் இருக்கியா, என்ன இவ்வளோ தான் கம்மியாக சாப்பிட்றேன்னா, ஆமாம் நான் டயட்டில் இருக்கேன், கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி பழகுங்க. நிறைய ஃபுட்டை வந்து உங்ககிட்ட கொடுத்து இந்த மாதிரி இது சாப்பிடுவியான்னா அது அன்ஹெல்தியா ஹெல்த்தியா அப்படின்றத முதல்ல தாட் உங்களோட மனசுக்குள்ளே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சாப்பிடுங்க. டிப் நம்பர் 2, சிறிய இலக்கை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஈஸி டு ஃபாலோ. நம்ம பெரிய டார்கெட்டாக நம்ம வச்சுட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் நம்ம திணறதுக்கு பதிலாக சின்ன டார்கெட்டாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த 1 வீக் நல்லா வந்து காலையில் எழுந்து வாக்கிங் போகிறேன். நான் இந்த 1 வீக் கரெக்டாக வந்து என்னோடய ஃபுட்டில் வந்து நான் வந்து கான்ஷியஸாக இருக்க போகிறேன். இந்த மாதிரியான அன்ஹெல்தி ஃபாஸ்ட் ஃபுட் சாட் மசாலா போட்டதெல்லாம் நான் சாப்பிடாமல் இருக்க போகிறேன். ஸோ இப்படி சின்ன டார்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? குழந்தைங்க வேஸ்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக அந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க பழக்கம் இருக்குன்னா முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் தட்டில் என்ன வைக்கிறீங்களோ அதை மட்டும் சாப்பிடுங்க. குழந்தைங்க மிச்சம் வைக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நீங்கள் கிடையாது. இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே என் வீடியோவில் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியும். டிப் நம்பர் 3, உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நான் உன் மீது நம்பிக்கை வைன்னு கொஞ்சம் உரிமையாக சொல்லிட்டேன். ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஏன்னா வந்து நம்மளால் முடியுமான்னு நிறைய பேர் வந்து இப்படி கேட்டே பாதியில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண வேகத்திலே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி அப்படி எல்லா பிரச்சனையுமே என்னமோ இவங்களால தான் நடந்த மாதிரியும், இவங்க வெயிட் லாஸ் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் வந்த மாதிரியே ரீசன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீசன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் பண்ண போகிறீங்க, பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, யாராலையும் உங்களை நிறுத்த முடியாதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 4, கலோரி இழப்பை தினமும் நடைமுறைப்படுத்தவும். இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து 1500 கலோரி தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல 1300 சாப்பிட்டோன்னா 200 கலோரியை வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க. அன்றைக்கி உங்களுக்கு டெஃபிஷியன்ட் இழப்பு நடக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 200 உங்களோட இழப்பை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது வந்து ஒரு 7 நாள் 7 × 200 = 1400. ஒரு வாரத்தில் 1400 கலோரியை வந்து நீங்கள் இழந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியே நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக நான் இவ்வளோ நாளுக்கு உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை விட நான் கம்மியாக சாப்பிடுவேன் அப்படின்றது வந்து முடிவு பண்ணுங்கள். இதை எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது அப்படின்னா வந்து உங்களோட பிஎம்ஆர் தெரியணும். அப்போ தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். 1 kg ஆஃப் ஃபேட்டில் வந்து 7700 கலோரி இருக்க போகுது. இது வந்து ஆய்வு. ஒரு கிலோ உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பில் 7700 கலோரி இருக்குது. ஸோ இந்த 7700 கலோரி உங்கள் உடம்புல அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் பிஎம்ஐயை விட 1 கிலோ அதிகமாக இருப்பீங்க. ஓகே, எப்படிக்கா நான் 1 கிலோவை என் உடம்புலேருந்து குறைக்கிறது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கூட்டுறதுக்கு டெஃபினிஷன் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து சாப்பிட போகிறீங்க, ஒரு பிளேட்டில் சாப்பாடு வச்சுருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம், கொஞ்சம் ஃபில்லிங்காக சாப்பிட்லான்னு ஒரு 500 கலோரியை ஒவ்வொரு நாளைக்கும் அதிகமாக சாப்பிட்டுட்டு 500 கலோரி அதிகமாக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா 15 நாளில் 1 கிலோ நீங்கள் குண்டாயிடுவீங்க. இன்னும் கொஞ்சம் ஃபேட் போட்டுரும். அதுவே ஒரு பிளேட்டில் இருக்கிற சாப்பாட்டை விட கொஞ்சம் அதை விட கம்மியாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 15 நாளில் 1 கிலோவை நீங்கள் குறைச்சிருவீங்க. இதே தான் சிம்பிள். அதிகமாக சாப்பிட்டா 15 நாளில் 1 கிலோ ஏறும்,
அதை விட கம்மியாக சாப்பிட்டா 15 நாளில் 1 கிலோ குறையும். இந்த நச்சுன்னு 4 டிப்ஸு கூடவே புரதச்சத்தையும் உங்களோட யோகா ஆர் இல்லைனா 10K ஸ்டெப் ஒரு நாளைக்கு வாக்கிங் பண்ணுறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன 4 டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 7 நாளில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வெயிட் லாஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.